சிவாஜி அவர்களுடைய வியக்க வைக்கும் திரைப்பயணத்தில் அமைந்த திரைப்படம் தான் எல்லாம் உனக்காக அப்படின்ற திரைப்படம். 1961 வெளிவந்த இந்த திரைப்படத்தை ஆதுர்த்தி சுப்பாராவ் அவர்கள் இயக்கியிருந்தார். 1961 சிவாஜி அவர்கள், ஜெமினி அவர்கள், சாவித்ரி ஆகியோரின் நடிப்பில் வெளியான திரைப்படம் பாசமலர். இதில் அண்ணன் கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசன் அவர்களும், தங்கை கதாபாத்திரத்தில் சாவித்ரி அவர்களும் நடிச்சிருப்பாங்க. மேலும் ரசிகர்கள் பலரும் சிவாஜி அவர்களையும் சாவித்ரி அவர்களையும் சொந்த அண்ணன் தங்கையாகவே பார்க்க தொடங்கிவிட்டார்கள். எல்லாம் உனக்காக திரைப்படத்தில் அவர்களை காதல் ஜோடியாக பார்க்க முடியவில்லையாம். ஆதலால் அந்த திரைப்படத்தை ரசிகர்கள் விரும்பவும் இல்லையாம். இதன் காரணத்தால் எல்லாம் உனக்காக திரைப்படம் படு தோல்வியை தழுவியது. ஒரே நாளில் ஒரு நடிகரின் 2 படங்கள் வெளியான சாதனையை செய்தவரும் சிவாஜி அவர்கள்தான். அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் படங்களும், கமல் படங்களும், ரஜினி படங்களும், இன்றைக்கு விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ் படங்களும் வந்திருக்கின்றன. ஆனால் ஒரே நாளில் சிவாஜி அவர்களுடைய 2 படம் வெளியானது ஒரு முறையோ 2 முறையோ அல்ல, மொத்தம் 17 முறை வந்திருக்கின்றன. 1961 ஜூலை 1 எல்லாம் உனக்காக படமும் ஸ்ரீவள்ளி படமும் சிவாஜி அவர்களுடைய நடிப்பில் வெளியாகின. இதில் ஸ்ரீவள்ளி திரைப்படம் 100 நாட்கள் படமாக சாதனை படைத்தது. எல்லாம் உனக்காக படத்தில் பி. சுசிலா அவர்கள் பாடிய மற்றொரு பாடல்தான் வீசிய புயல் என்னும் விதிவலியால் துவண்டுவிட்ட அசைந்து குலுங்கும் சதங்கை ஒளியும் 1000 கதைகள் சொல்லிடுமே. மருதகாசி எழுதிய பாடலுக்கு இசை கே.வி. மகாதேவன். எல்லாம் உனக்காக படத்தில் இடம் பிடித்த மற்றும் ஒரு பாடல் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசிலா பாடிய மலரும் கொடியும் பெண்ணென்பார், மதியும் நதியும் பெண்ணென்பார். கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் கே.வி. மகாதேவன். எல்லாம் உனக்காக திரைப்படத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள் காட்சிகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். கதாநாயகி முடமாகி தவிக்கும் போது அவள் நன்றாக ஆடி பாடி திரிந்த காலத்தில் எடுத்த காட்சிகளை போட்டு காண்பித்திருப்பது அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி அப்படின்னே சொல்லலாம். வேதனையால் சுழலும் மின்சார விசிறி, ஃபிலிம் சுருள்களின் நிழலை காட்டியிருப்பது நல்ல டைரக்ஷன். எல்லாம் உனக்காக படத்தில் டி.எம். சௌந்தரராஜன் குழுவினர் பாடிய ஒரு அற்புதமான பாடல்தான் கடமையை செய்வோம் கவலையை மறப்போம் கிடைப்பது கிடைக்கட்டும் தோழர்களே அப்படின்ற பாடல். கண்ணதாசன் அவர்கள் எழுதிய இந்த பாடலுக்கு இசை கே.வி. மகாதேவன். எல்லாம் உனக்காக திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் தான் மனசு போல மாப்பிள்ளை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். பி. சுசீலா, சூளமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் எல்.ஆர். ஈஸ்வரி இணைந்து இந்த பாடலை ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதியிருப்பார். ஏறு கட்சிக்கு அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் எல்லாம் உனக்காக திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். ஏ.எல். ராகவன், எல்.ஆர். ஈஸ்வரி அவர்கள் இணைந்து இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை தஞ்சை என் ராமையாதாஸ் அவர்கள் எழுதியிருப்பார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.